திரைப்பட இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பால் காலமான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதயானை கூட்டம், ராவண கோட்டம் உள்ளிட்ட படங்களை இயக்கிய விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பால் காலமானார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்புராமன் இணைப்பில் இருக்கிறார். சுப்புராமன், வணக்கம். அவர் மாரடைப்பால எப்போது காலமானார்? முழு விவரம் என்ன? கனிமொழி, வணக்கம். மதயானை கூட்டம், ராவண கோட்டம் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய இயக்குனரும் நடிகருமான விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பு காரணமாக நேற்று நள்ளிரவு காலமானார். விக்ரம் சுகுமாரன் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்தவர். சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் சென்னைக்கு வந்த அவர் தனது பயணத்தின் தொடக்கமாக மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் உதவியாளராக பணிபுரிந்திருக்கிறார். அதே போல 1999ஆம் ஆண்டிலிருந்து 2000ஆம் ஆண்டு வரை சுமார் வெளியான கதை நேரம் வரிசையில் சுமார் 56 குறும்படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். இவர் இயக்குனர் ஆவதற்கு முன்பு வெற்றிமாறன் இயக்கிய பொல்லாதவன் திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமாகியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இயக்குனர் சசிகுமார் நடித்த கொடிவீரன் படத்திலும் இவர் ஒரு துணை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். மீண்டும் வெற்றிமாறனுடன் இணைந்து தனுஷ் நடித்த ஆடுகளம் திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருக்கிறார். இப்படி சினிமாவில் இயக்குனர், நடிகர், வசனகர்த்தா என்று பல்வேறு பரிமாணங்களில் அவர் பணியாற்றியிருக்கிறார். அதே போல இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் மதயானை கூட்டம் மற்றும் ராவண கோட்டம் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார். விக்ரம் சுகுமாரன் இயக்குனர் மட்டுமல்லாமல் ஒரு நடிகராகவும் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர் இயக்கிய திரைப்படங்களில் மதயானை கூட்டம் திரைப்படம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. தேறு தழுவலை மையமாக வைத்து தற்பொழுது தேரும் போரும் என்ற ஒரு திரைப்படத்தை அவர் இயக்கி வருகிறார். இந்த நிலையில் தான் நேற்று நள்ளிரவில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு விக்ரம் சுகுமாரன் உயிரிழந்திருக்கிறார். இந்த துயரச் செய்தியை நடிகர் சாந்தனு தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அதில் சாந்தனு குறிப்பிட்டுள்ளதாவது, அதாவது சாந்தனு அந்த ராவண கோட்டம் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார். அவர் தெரிவித்துள்ளதாவது, அமைதியாக உறங்குங்கள் சகோதரா, உங்களிடமிருந்து நான் பலமான விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு தருணத்தையும் நான் என்றும் நினைவில் வைத்திருப்பேன். நீங்கள் மிக விரைவாக விலகிவிட்டீர்கள் என்று தனது ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். விக்ரம் சுகுமாரனின் திடீர் மரண செய்தி ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் சமூக வலைதளம் மூலமாக தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக சில நாட்களுக்கு முன்புதான் நடிகர் ராஜேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். தற்பொழுது இயக்குனரும் நடிகருமான விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருப்பது திரைத்துறையினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்புராமன்.